ஹalleluya. நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக விஷயங்களை நம்மை நாம் திருத்திக் கொள்ள, எச்சரிக்கப்பட, சரி செய்து கொள்ள பிரயோஜனமான விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். தவறாமல் இந்த அனுதின தியானங்களை தொடர்ந்து பாருங்கள். இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இன்னொரு ராஜாவை குறித்து பார்ப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானதோ, எங்கள் வாழ்க்கைகள் எவ்வளவு விலை உயர்ந்ததோ நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வாழ்வை பொறுத்தே மரித்த பிறகு இருக்கின்ற வாழ்க்கை இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாக வாழ, உலகத்திலே இருக்கும் பொழுதே உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து? நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் அற்பமானதே, ஆனால் அவை மிகவும் விலையேற பெற்றது. கர்த்தர் தம்முடைய சொரூபத்தில் தம்முடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். இந்த மண் பாண்டங்களிலே அவர் விலையேற பெற்ற ஆத்துமாவை வைத்தார். மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆனால் ஆவியோ தன்னை தந்தர்லின தேவனிடத்திற்கு திரும்பும். எவ்வளவு காலம் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி நாம் வாழ்ந்தோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலும் அவைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் இந்த ராஜாக்களின் வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். பாஷா ராஜாவுக்கு தேவன் தந்தர்லின எல்லா வாய்ப்பையும் வீணடித்துக் கொண்டார். 24 வருஷங்கள் தந்த நேரத்தை வீணடித்து விட்டார். கடைசியிலே அவர் கொல்லப்பட்டார். எவ்வளவு பயங்கரங்க. அவனுடைய மகனாகிய ஏலா ராஜாவானான். ஏலா ராஜாவான பின்பு இவர் 2 வருஷங்கள் மாத்திரம் அரசாண்டார். பட் அந்த 2 வருஷத்தை கூட அவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. பாவம் எவ்வளவு சீக்கிரம் பரவுகிறது பாருங்க. தேவன் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் பாருங்க, தேவன் நமக்காக எவ்வளவோ பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிற போதும் அதை வீணாக்கும் போது தான் உட்கார்ந்திருக்கும் கிளையே தானே வெட்டுவது போல என்பாங்க பாருங்க. அப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. நீ உட்கார்ந்திருக்கிற கிளையை நீயே வெட்டி போட்டால் நீ தானே கீழே விழுவாய். ஆனால் அநேகர் இன்றைக்கு தாங்கள் என்ன செய்வார்களோ அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று மறந்து போகிறார்கள். தன் தகப்பனுடைய பயங்கரமான வாழ்க்கையை பார்த்த இவர் ராஜாவான போது தேவனை கோபப்படுத்துகிற விஷயங்களை இவராவது விட்டிருக்க வேண்டுமா இல்லையா? எங்க அதிகாரம் கையில கிடைத்தால் போதும். இந்த மனுஷன் குடிகாரனாய் மாறிவிட்டான். வாலிபன். எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு குடிகாரர்களா இருக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நாட்டு சாராயம் அல்ல, பிராந்தி, விஸ்கி எல்லாம் நாங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்வோம். நாங்க இம்போர்ட்டட் வைன் குடிப்போம் என்று ஒரு சிலர் அதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிறார்கள். நம்முடைய ஹை ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் கூட ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. எவ்வளவு பயங்கரங்க. எங்கிருந்து வருகிறது? ஏதோ தேசத்திலிருந்து இங்க வருகிறது. இந்த ஸ்மக்லிங் மூலம் அவை எவ்வளவாக வாலிபர்களுடைய வாழ்க்கையை அது அழிக்கின்றது. ஒரு பக்கம் இன்றைய வாலிபர்கள் இங்கே காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிக் கொண்டிருந்தால், ஈவன் சிட்டிஸ் மாத்திரமல்ல, இப்போது டவுன்ஸில் கூட இது எங்கும் கிடைக்கக்கூடியத சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் இன்னும் கிராமங்களில் ஏழை மக்கள் அவள் இன்னும் இந்த சாராயத்திற்கு மற்றும் இந்த போதையை கொடுக்கின்ற இந்த கள்ளு கடைகளுக்கு மற்றும் சரீரத்தை கெடுத்து போடுகின்ற மதுபானங்களுக்கு அடிமையாகின்றதை பார்க்கின்றோம். குடிப்பழக்கம் பயங்கரமானதுங்க.
திராட்சரசம் சிவப்பா இருக்கையில அதை நோக்கி பார்க்காதே, அது ஒரு பாம்பை போல உன்னை கடித்து விடும். என்னை அடித்தாலும் எனக்கு அடிப்படவில்லை என்று சொல்லுவாய். நீ நடு சமுத்திரத்தில் படுத்திருப்பதாய் நினைத்திருப்பாய், நடு ரோட்டில் படுத்துக்கொண்டு. உன் கண்களுக்கு எல்லாம் வினோதமாக தெரியும். நீ சுயநினைவு இல்லாதவனாக இருப்பாய். நீ தவறான முடிவுகளை எடுப்பாய். உன்னுடைய மதிப்பை நீ இழந்து போவாய் என்று திராட்சரசத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே எழுதியிருக்கிறது. முக்கியமாய் எதிலே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க சாலமோன் ஒரு குடிகாரனாய் மாறி அந்த குடிப்பழக்கத்தினால் பாடம் கற்பிக்கப்பட்டு எழுதப்பட்ட இந்த நீதிமொழியிலே அநேக விஷயங்கள் சொன்னார். நீதிமொழிகள் 23 அதன் பயங்கரமான விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதையினால் அந்த மயக்கத்தோடு இருக்க வேண்டாம். மயக்கத்துல நீங்க என்ன பேசுகிறீங்களோ, எங்க இருக்கிறீங்களோ எதுவும் தெரியாது. எப்படி உன் குடும்பத்தை அடித்துக் கொள்கின்றாய், உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறாய். உங்க குடும்பத்துல யாராவது குடிப்பார்களா என்று நான் எந்த ஊர்ல மீட்டிங் சென்றாலும் கேட்பேன். அநேகர் கையை உயர்த்தி காண்பிப்பாங்க. வீட்டுக்கு ஒரு குடிகாரனை சாத்தான் வைத்தது போல தெரிகிறது. ஏனென்றால் வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தால் வீட்டார் எல்லாருக்கும் எப்படி இருக்கோங்க? சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? எத்தனை பேர் இன்றைக்கு போதை பொருளினால் தங்கள் சரீரத்தை கெடுக்கிறார்கள். மனசாட்சியை கெடுத்துக் கொண்டு தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்கிறார்கள். ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவர் குடிகாரராக இருந்தால் அவர் என்ன சட்டத்தை, என்ன ஒழுங்கை கொண்டு வருவார்? ராஜாவே குடித்தால் இன்னும் ஜனங்கள் எல்லாம் தங்கள் இஷ்டம் போல இருக்க மாட்டார்களா? ஆனபோதும் தேவன் 2 வருஷங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராஜாவா இருப்பதற்கு. இந்த குடிகாரர் பாருங்க, ஒரு பெக்கு தானே என்று தொடங்குவார்கள், ஒரு பாட்டில் தானே என்று தொடங்குவார்கள், ஒரே ஒரு கிளாஸ் தானே என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அவர்களுக்கா குடிக்க குடிக்க அதிகமாய் குடித்தாலுடைய கிக்கு வராதாம். யாரோ ஒருவர் எனக்கு சொன்னார், நான் எப்பொழுதும் குடிப்பழக்கத்தின் பக்கம் போகாதபடி கர்த்தர் என்னை என் சிறு வயதில் என்னை ரட்சித்துக் கொண்டதுனால எனக்கு அவைகள் தெரியாது. ஆனால் நான் ஊழியம் செய்யும் போது அநேக குடிகாரர்களின் இடத்துல அவர்களுடைய மனதையும் அவங்க அடிக்ஷன்ஸ், அவங்க வேதனைகளையும் சொல்லும் போது இவ்வளவு கொடூரமானதா குடிகாரனின் வாழ்க்கை, இத்தனை பிரச்சனைகளுக்கு, இத்தனை மோசமான விளைவுகளுக்கு ஆளாவார்களா என்பது நான் கவனிக்கும் போது ஆச்சரியப்படுகிறேன். தேவனுடைய வசனத்தினாலே எச்சரிக்கப்படுகிறேன். வேதம் சொல்லுது, குடிகாரரும் போஜன பிரியரும் தரித்திரர் ஆவார்கள். ஒரு வீட்டிலே ஒருவர் குடிக்கிறவரா இருந்தால் அந்த வீடெல்லாம் கலவரமாகிவிடும். தன் சரீரத்தையும் கெடுத்துக் கொள்கிறான், தன் மனைவி பிள்ளைகளையும் கெடுத்துக் கொள்கிறான். ஒரு ராஜாவே குடிகாரனா இருந்தால் தன்னை மாத்திரம் அல்ல, தேசத்தையும் தேசத்தில் இருக்கிற அனைவரையும் அவன் கெடுத்து போடுகின்றான். அதிலும் வாலிபனாய் இருக்கிற இவன் குடிகாரனானால் அங்க இருக்கிற எல்லா வாலிபர்களும் கட்டு கடங்காதவர்களாய் மாறமாட்டார்களா? யாரும் யாரையும் எச்சரிக்க கூட முடியாத நிலைக்கு அந்த தேசம் மாறிவிடுமா இல்லையாங்க? இன்றைக்கு அரசாங்க கடைகள் என்று சொல்லுவாங்க. என்னமோ இது எதற்கு அவர்களை வைத்திருக்கிறார்களோ, மதுபானம் உடலுக்கு கேடு என்பாங்க, மற்றும் புகைப்பிடித்தல் கேடு என்பாங்க. திரும்ப அவர்களே அதை அதிகமான டாக்ஸ் வசூலித்து அதை விற்பனை செய்ய காரணமா இருக்கிறார்கள். பாருங்க, இதன் பக்கமே போக வேண்டாம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. யாராகிலும் தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். தேவன் கெடுப்பதென்றால் உன்னை நீயே கெடுத்துக் கொள்ள விட்டு விடுவார். உன் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, உன்னுடைய நுரையீரல் கெட்டு போகிறது, கேன்சர் போன்ற பயங்கரமான வியாதிகளுக்கு ஆளாகின்றாய். எவ்வளவு குடிகாரனா இவன் மாறிவிட்டான் என்றால், அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா அதற்கு பதிலாக என்ன செய்கிறார் என்று பாருங்க. 9ஆம் வசனத்தில், அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்துக் கொண்டிருக்கையில், என்னவாங்க, அரண்மனை உக்ரானக்காரனின் வீட்டிலே, தன்னுடைய வீட்டில் கூட இல்ல, அங்கே போகிறான். இந்த குடிகாரங்க வீட்டில் குடிக்க மாட்டாங்க, இன்னும் அநேகரோடு சேர்ந்து குடித்து அவர்களையும் கெடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். இந்த உக்ரானக்காரன் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கையிலே, ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் ஊழியக்காரன் இவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போட்டு அவனுக்கு பதிலாக ராஜாவானான். தேவன் கைவிட்டவர்களை பாருங்க.
யாரும் காப்பாற்ற முடியாது. போதையில் இருக்கும்போது தன்னால் எதிர்த்து போராட முடியவில்லை. போதையில கிடக்கும் பொழுது விரோதமாய் சதி செய்த ஒரு படைத்தலைவனோ அல்லது அந்த படையில் இருக்கிற ஒரு பாதி பங்குக்கு தலைவனாக இருக்கிறவன் அவனை கொன்று போட்டு இவன் ராஜாவானான். ஐயோ, இந்த பாஷா இன்னொருவனை கொன்று ராஜாவானால் அந்த பாஷாவினுடைய குமாரன் ஏலா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை இழந்து போய் இவனும் கொல்லப்பட்டான். எவ்வளவு பயங்கரங்க இது! நீ தேவனுடைய பாதுகாப்பில் இல்லாவிட்டால் உன்னை விட மிகவும் பலவீனமான, உன்னை விட தாழ்வில் இருப்பவர்களுக்கும் நீ அற்பமாகி விடுவாய். உனக்கு மரியாதை வேண்டும் ராஜாவா என்றால் நீ மரியாதையை வாழ வேண்டும் இல்லையா? நீ ஒரு அதிகாரியாய் எல்லாருடைய மதிப்பையும் பெற வேண்டும் என்றால் உன் அதிகாரம், அதை நீ சரியாக பயன்படுத்துகிறவனாய் இந்த மரியாதையை காக்க வேண்டும். தகப்பனாய் நீ இருக்கும்போது உன்னுடைய மகன் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்றால் உன் நடத்தை சரியா இருக்க வேண்டும்ல. இன்றைக்கு பாருங்க, இந்த காலத்துல பிள்ளைங்க பெற்றோரை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்கிறோமே தவிர அந்த பெற்றோருடைய நடத்தைனாலே அவங்களுக்கு எந்தவித இம்பாக்டும் நல்லவைகளும் நன்மையும் கற்றுக் கொடுக்கிறவைகளா இல்லாதபடினால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் கெட்டு போகிறது. போதையிலே மதுவிலே கிடக்கும் பொழுது இந்த ராஜாவை சிம்ரி என்கிறவன் வெட்டி கொன்றுவிட்டான். அவனுக்கு பதிலாக இவன் ராஜாவாகிவிட்டான். வெறும் 2 வருஷங்கள் இந்த ஏலா ராஜாவாக இருந்தான். அந்த 2 வருஷத்துல தன் வருங்காலம் எல்லாம் மாற்றி இருக்க முடியும். பாருங்க, ஒரு 2 மணி நேரத்திலேயே உங்க வருங்காலத்தை மாற்றலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை நீ ஆண்டவரிடத்துக்கு வந்தால் அந்த நொடியே பரிசுத்த ஆவியானவர் உன் பேரிலே தன்னுடைய காரியத்தை செய்வாராகவே புதிய இருதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்வாய். தேவன் தரும் வாய்ப்புகளை மனிதன் பயன்படுத்துகிறதே இல்லை. வாலிப வயதிலேயே குடிகாரனாக திக்கற்ற விதத்திலே இவன் மரித்தான். இந்த ஏலாவின் வாழ்க்கை இப்படியாக முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுவோம். மயக்க நிலையில இல்லாமல் இப்படிப்பட்ட மதுபானங்களுக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் தயவு செய்து பார்த்தும் பார்க்காமல் இருப்பது அல்ல, என்ன செய்ய சொல்றீங்க என்று கேட்பது அல்ல. இது நிமித்தம் தேவனுடைய கோபம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீது வருவதற்கு முன்பே அவர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். ஒரு குடிகாரனை யாரால மாற்ற முடியும்? எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். என்னுடைய சிறிய ஊழியத்துல அநேக பயங்கரமான குடிகாரர்கள், குடித்து குடித்து தெருக்களிலே கிடந்தவர்களையும் ஆண்டவர் மாற்றினார். இயேசு ஆண்டவர் அன்பை அவர்களுக்கு காண்பித்த போது, சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்த போது, அவர்களுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்து ஜெபித்த போது, அவர்களை பின்தொடர்ந்து வசனத்திலே நடத்திய போது, இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு தெருக்களிலே திக்கற்றவர்களாய் அந்த நிலைமையில கிடந்தவர்கள் இன்றைக்கு அழகாய் வீடு வாசல்களை கட்டிக்கொண்டு அற்புத சாட்சிகளாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக துன்மார்க்கமான வேலைகளை செய்யாதே. உன் காலத்திற்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. மனஸ்தாபப்படுவோம். குடிப்பழக்கமுடையவர்கள் உங்கள் வீட்டில இருந்தால் அந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். நீங்களும் ஜெபியுங்க. தேவன் அவர்களை ரட்சிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஏலாவின் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கையிலே, மிக முக்கியமாய் வாலிபர்களுக்கு, குடிக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையானவர்களுக்கும் இவனுடைய வாழ்க்கை அப்பா ஒரு எச்சரிப்பா இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நஷ்டப்படுத்திக் கொள்ளும் முன்பே, கடைசியிலே நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கொண்டு புலம்புகிற நிலை வருவதற்கு முன்பே, உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் நானே, உன்னை விடுவிக்கின்ற தேவன் நானே, என் இரத்தத்தால் கழுவி உன்னை சுத்திகரிப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு இன்றைக்கு யார் யார் இங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, யார் யாருடைய
வீடுகளிலே குடிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, அல்லது ஒருவேளை யார் குடிக்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, அவர்களை நீர் நேசிக்கிறீர் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் அவர்கள் மனக்கண்களை திறந்து அவர்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உம்முடைய சாட்சிகளாய் மாற உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா உங்கள் வீட்டிலே குடிக்கிறவர்கள் இருந்தால், அவர்கள் மாறவில்லை என்று நீங்க கவலையோடு இருந்தால், நீங்களும் ஜெபியுங்கள். அவருடைய பெயரும் வயதும் அவங்க ஊரும் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கான்பிடென்ஷியலாக நாங்களும் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. இதை தினமும் சொல்ல காரணம், ஒவ்வொரு நாளும் புதிதாக பார்க்கிறவங்க அனுப்புகிறாங்க. தொடர்ந்து அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. அற்புதங்கள் செய்கிற தேவன் நம் தேவன் என்று நம்பி நம்முடைய வாழ்க்கைகள் வீணாகும் முன்பே அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில இதே நேரத்தில் 7 மணிக்கு அனுதின தியானத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறவாதிருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?